வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். விசா இல்லாமல் சுற்றித் திரிந்த இலங்கை வாலிபர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலியல் வன்கொடுமை பற்றிய விழிப்புணர்வு வகுப்பு உதவி ஆய்வாளர் முருகானந்தன் தலைமையில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கைலாஷ் நகர் பகுதியில் சாலை விரிவாக்கம் மற்றும் வாய்க்கால் அமைப்பதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பொதுப்பணித்துறை நீர்கோட்டம் பிரிவு அதிகாரியிடம் நேரில் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கைலாசநாதர் பகுதியில் சாலை விரிவாக்கம் மற்றும் வாய்க்கால் அமைப்பதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பொதுப்பணித்துறை நீர்கோட்ட பிரிவு அதிகாரியிடம் நேரில் சந்தித்து வாய்க்கால் அமைக்க வழிவகை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். மேலும் அப்பகுதியில் பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதால் பின்புறம் உள்ள கைலாசநாதர் பகுதியில் வாழும் மக்கள் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதனால் மிகவும் பாதிப்படைவார்கள். எனவே அப்பகுதியில் மழை தண்ணீர் வெளியேறும் வகையில் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இதுக்கு மட்டும் போகணும்னா இங்க ஒரு வெள்ள போகும். இங்க அந்த வெள்ள எங்க வரும்? வீராம்பட்டினம் ஜீவானந்தா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை பற்றி விழிப்புணர்வு வகுப்பு உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் ஜீவானந்தம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயில்கின்ற மாணவிகளுக்கு தற்பொழுது புதுச்சேரியில் பல இடங்களில் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் காவலர்கள் பள்ளிக்கு சென்று பள்ளியில் பயில்கின்ற மாணவிகளிடையே பாலியல் பலாத்காரம் மற்றும் குழந்தைகள் கடத்தல் போன்ற சம்பவங்களை பற்றி பெண் பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தெரியாத நபர்கள் நம்மளை பின்தொடரும் போது அருகில் உள்ள நபர்களிடையே கூச்சலிட்டு தகவலை தெரிவிக்க வேண்டும், அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது கவனமாக பேச வேண்டும், அசம்பாவிதங்கள் நடைபெறும் பொழுது 100 அல்லது அருகில் உள்ள காவல்துறை நம்பருக்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்க வேண்டும், கம்புச்சண்டை கராத்தே போன்ற கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு மாணவிகள் எப்படியெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை அரியாங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் பள்ளி வகுப்பில் அரை மணி நேரம் வகுப்பறையில் உள்ள மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் காவலர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர். வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க, அப்பா வந்து கட் பண்ணுவாங்க, கை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து குட்டெக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு ஒழுங்கும் சேரும் அதெல்லாம் ஃபோன் எடுத்துனாரு. செல்ஃபோன் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, சரியா? ஸ்டடிஸ் தான் முக்கியம், ஸ்டடிஸ் தான் பார்க்கணும், படிக்கிறேன். காரைக்கால் ரயில் நிலையத்தில் விசா முடிந்து எந்த ஆவணமும் இன்றி சுற்றித் திரிந்த இலங்கை வாலிபரை நகர காவல் நிலைய ஆய்வாளர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகர காவல் நிலைய காவல்துறையினர் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
ரோந்தின் ஒரு பகுதியாக உதவி ஆய்வாளர் ராஜகணபதி மற்றும் காவல்துறையினர் ரயில்வே நிலையத்தில் வந்த பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் விவரங்கள் கேட்டு சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயில் நிலைய 2வது நடைமேடை அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்ற ஒரு வாலிபரை காவல்துறையினர் கண்டதும் பதுங்க முற்பட்ட போது சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணை மேற்கொண்ட போது அந்த நபர் இலங்கை கிளிநொச்சி சேர்ந்த புண்ணியமூர்த்தி மகன் 35 வயதான அஜய் என்கின்ற அஜந்தன் என்பதும் அவரிடம் இந்தியாவிற்கு வந்ததற்கான எந்த ஆவணங்களும் இல்லை என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இலங்கை சேர்ந்த அஜந்தனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்த பொழுது கடந்த 2019 6 மாத கால விசாவில் இந்தியா வந்ததாகவும் இங்குள்ள ஏஜென்ட் ஒருவர் பிரான்ஸ் நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சென்னை வர சொன்னதால் அங்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வேலை வாங்கி தருவதாக கூறிய ஏஜென்ட் போலி என்பதும் அவரை காவல்துறையினர் கைது செய்ததும் வேலை தேடி மேற்கு வங்க மாநிலத்திற்கு சென்றுள்ளார். அங்கு தனது விசா உள்ளிட்ட ஆவணங்களை தொலைத்துவிட்டு கால் போன போக்கில் அலைந்து திரிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து டெல்லி, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 5 வருடங்களாக சுற்றி திரிந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ரயில் மூலம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வந்ததாக காவல்துறையினரிடம் அஜந்தன் கூறியுள்ளார். ஆனால் காரைக்கால் எதற்கு வந்தார் என்பது குறித்து அவரிடம் பதில் இல்லாத நிலையில் அஜந்தனை கைது செய்த நகர காவல் நிலைய காவல்துறையினர் அவரை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அஜந்தனின் புகைப்படம், விவரங்களை சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அனுப்பி அவரது பின்னணி மற்றும் விவரங்கள் உண்மைதானா என்றும் அவர் காரைக்கால் வந்தது எதற்காக எனவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எந்த ஆவணங்களுமின்றி 5 வருடங்களாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சுற்றி திரிந்த இலங்கையை சேர்ந்த அஜந்தன் என்ற வாலிபரை காரைக்கால் நிலையத்தில் சுற்றி திரிந்த போது நகர காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருவான் திரும்பி வரும். நெட்டப்பாக்கம் ஸ்ரீ அருள்மிகு பர்வவர்தினி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் ஸ்ரீ அருள்மிகு பர்வதவர்தினி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். கோவில் தனி அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மானாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மானாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மந்தகரையில் பொதுப்பணித்துறையின் மூலம் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் உந்து குழாய் அமைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் 15.52 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 150 மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய 15 குதிரை திறன் கொண்ட ஆழ்குழாய் கிணறு நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. புதிய ஆழ்குழாய் கிணற்றில் இருந்து கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் எடுத்து செல்லும் வகையில் உந்து குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மானாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள சுமார் 6500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணி சலசலத்து உள்ளதாகவும் திருமாவளவன் தடுமாற்றத்தில் உள்ளதால் அந்த கூட்டணியில் அவர் தொடர்வாரா என்று சந்தேகம்தான் என புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனைகள் குறித்து விளக்கினார். தொடர்ந்து பேசிய அவர், ராகுல் காந்தி கண்ணை கட்டிக்கொண்டு மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் குறை கூறி வருவதாகவும் அவர் கண்ணை திறந்து பார்த்தால்தான் நாட்டின் வளர்ச்சி பற்றி தெரியும் என்றார். 2026 தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்றார். மேலும் திமுக கூட்டணி சலசலத்து உள்ளதாகவும் திருமாவளவன் அந்த கூட்டணியில் நீட்டிப்பது சந்தேகம்தான் என்றார். அவர் தடுமாற்றத்தில் உள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியால் திமுகவினர் தூக்கத்தை துளைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மதுரையில் நடைபெற உள்ள முருகன் மாநாடு தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் திராவிடர் கழகத்தினர் கலவரத்தை தூண்டும் கட்சியாகவும் உள்ளதாகவும் வரும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றார். புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் வடலூர் பெருவெளியை காக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய இணை அமைச்சர் முருகனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் வடலூர் சத்தியஞான சபை சுற்றிய பெருவெளி புதிய கட்டிடங்கள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டியும், மேலும் அதனை காக்க வலியுறுத்தியும் மற்றும் வடலூர் நகரம் மையமாக கொண்டு 5 கிலோமீட்டர் சுற்றளவை மாமிசம், மது மற்றும் போதையில்லா புனித நகரமாக அறிவிக்க கோரி மத்திய அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், புதுவையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களிடம் மத்திய அரசின் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இம்மனுவை தலைவர் குஞ்சிதபாதம் தலைமையில் சன்மார்க்கிகள் கலந்து கொண்டு அளித்தனர். மேலும் இது சம்பந்தமாக பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்வதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார்.
இச்சந்திப்பின் பொழுது புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மலரடி வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, உலகமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வாழ்க. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்களின் சரண் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆசியோடு மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்களின் சரண் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா உழவர்கரை தொகுதி மூலக்குளம் சபரி நகர் பகுதி மெயின் ரோட்டில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவிற்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர், புதுச்சேரி மண்டல பொறுப்பாளர் ரங்கசாமியை வரவேற்கும் விதமாக அரும்பார்த்தபுரத்தில் முனைவர் லாவண்யா தலைமையில் சிறப்பான வரவேற்பு கொடுத்து 150 கட்சி பனியன் அமைத்த தொண்டர்களுடன் பட்டாசு வெடித்து மேளதாளத்துடன் இருசக்கர வாகன அணிவகுப்புடன் வரவேற்று மேடை ஏற்றி சரண் அறக்கட்டளையை ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பாளர் ஆறுமுகம், புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் சேகர், கிழக்கு மாநில கழக செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் அறக்கட்டளையின் அலுவலகத்தை கழக துணை பொதுச் செயலாளர், தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர், புதுச்சேரி மண்டல பொறுப்பாளர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பாளர் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி, விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் முத்து, கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முருகேசன், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மோகன், கடலூர் மத்திய மாவட்ட செயலாளர் சக்திவேல், ஐஜேகே கட்சி பொதுச் செயலாளர் உதயசூரியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகை தந்தவர்களை காஞ்சிபன், ராமச்சந்திரன், முருகன், ஸ்டெல்லா, பருதி, கோடீஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர். விழாவில் மேடையில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் சரண் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழாவிற்கு லாவண்யா தொகுதியில் 8 வருடமாக செய்து வரும் நன்மைகளையும் பாராட்டி பேசினர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்டோர்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. விழாவில் சரண் அறக்கட்டளை சார்பாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு விலையில்லா டென்ட், சேர், ஃப்ரீசர் பாக்ஸ், சமையல் பாத்திரங்கள், டியூப்லைட், ஃபோக்கஸ் லைட் அனைத்தும் வழங்கப்படும் எனும் திட்டத்தினை துவக்கி வைத்தார்கள். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், சமூக சேவகர் சசிபாலன் போன்றோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சரண் தொண்டு அறக்கட்டளை உறுப்பினர்களை பிச்சை வீரான்பேட் முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, குமார், அன்பழகன், பிரதாப், சசி, தக்கக்குட்டை அருள், கார்த்திக், செல்வம், முரளி, சரளா, சந்திரா, முத்துப்பிள்ளைப்பாளையம் பிரசாந்த், ராஜி, சிவபாலன், அருள் பாண்டி, ஐயப்பன், யுவராஜ், ஜெயபால், மூலக்குளம் திருகோல சந்திரன், ராஜேஷ், சதீஷ், தர்மா, கலா, உமா, முனியம்மாள், முடிவில் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் மாரி ஆறுமுகம் நன்றி கூறினார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை சரண் தொண்டு அறக்கட்டளையின் பொருளாளர் அழகானந்தம், துணை செயலாளர் சரண்யா அழகானந்தம் வரவேற்றனர். அறக்கட்டளையின் நிறுவனர் லாவண்யா அவர்களுக்கு சொல்ல விரும்பல, சங்கடமா இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. துணிப்போச்சர் வழங்குகிறார் அண்ணன் அக்ரி கிழக்கு மாவட்ட அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள், மேற்கு மாவட்ட சகோதரி லாவண்யா அவர்கள், முன்னாள் கழக சட்டம் ஓகே சார், ஓகே. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
விசா இல்லாமல் சுற்றி திரிந்த இலங்கை வாலிபர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலியல் வன்கொடுமை பற்றிய விழிப்புணர்வு வகுப்பு உதவி ஆய்வாளர் முருகானந்தன் தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.